Hi friends, welcome to Chennai food. சாதம் மீதம் ஆயிடுச்சுன்னா அது என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காம அதை தூக்கி வெளியே கொட்டாம வேஸ்ட் பண்ணாம அதை வச்சு நல்லா முறுமுறுப்பான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரொம்ப சுலபமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மிச்சமான சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் அதை வச்சு நல்லா முறுமுறுப்பான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தாங்க நம்ம செய்ய போகிறோம். நான் கிட்டத்தட்ட ஒரு கப் அளவுக்கு சாதம் மீதமாயிருக்கு, அதை தான் நான் எடுத்துக்கிறேன். இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த சாதத்தோடு சேர்க்கறதுக்காக நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். நான் அதில் சேர்த்துக்கிறேன். முட்டை வேண்டானா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த சாதத்தையும் முட்டையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சோம்னா ரொம்ப வழுவழுப்பாயிடும். அதனால் இந்த மாதிரி மேஷர் இல்லைனா பருப்பு கடையிற மத்து இந்த மாதிரி இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதில் நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். சாதத்தை இந்த மாதிரி கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நைஸாக நமக்கு அது மசிய வேண்டாம், இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்தால் போதும். இப்போ நான் மேஷரை இதிலேருந்து எடுத்துடுறேன். இதில் சேர்க்கறதுக்காக நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுக்கிற சாதத்தை பொறுத்து நீங்கள் எல்லா பொருளும் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கேரட் தான் சேர்க்கணுன்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் சேர்க்கறதுக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். காரத்துக்காக 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்தை பொறுத்து நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கலை, அதனால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சப்போஸ் உப்பு சேர்த்து வடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த போல் உப்பு குறைச்சி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் நான் சீரகம் எடுத்திருக்கேன், அதை கையில் போட்டுட்டு நல்லா அப்படியே கசக்கி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். இல்லை சீரக பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நாம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு இவ்வளோ தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை, நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கணும். நம்ம முட்டை சேர்த்துருக்கோம், அதோடைய ஈரப்பதத்தை பொறுத்து நம்ம கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கெட்டி பதம் வரணும், அது வரைக்கும் சேர்த்தா போதும். எனக்கு இன்னும் மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் மிச்சம் இருக்கிற இந்த கடலை மாவையே நான் சேர்த்துக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 100 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருந்தேன். தேவையை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, அந்த முட்டையுடைய ஈரப்பதம் தான். இப்போ நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். நாம் அப்படியே எடுத்து போடுறதுக்கு நமக்கு சரியான பதத்தில் வந்திருக்கு. இந்த பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வச்சுக்கோங்க. நான் கடாயில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெயும் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா இப்போ சூடாயிடுச்சு. சூடான உடனே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு நம்ம பகோடாக்கெல்லாம் கிள்ளி போடுற மாதிரி கையில் கிள்ளி கிள்ளி போடணும். இதுக்கு ஷேப்லாம் அவசியம் கிடையாது. போட்ட உடனே கரண்டியை வச்சு நீங்கள் தொடாவ வேண்டாம். 1 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா பெரட்டி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சாதான் நல்லா முறுமுறுப்பாக இருக்கும், இல்லைன்னா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 2 நிமிஷம் போல் ஆச்சுங்க. இப்போ பாருங்கள் நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்கு. நல்லா எண்ணெயை வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மிச்சமான சாதத்தை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் தூக்கி வெளியே கொட்டாமல் அதை வச்சு நல்லா முட்டையோடு சேர்த்து ஒரு முறுமுறுப்பான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். டீ போடுற நேரத்துக்குள்ளே சட்டுன்னு இந்த ஸ்நாக்ஸை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம முட்டை சேர்த்து செய்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மிச்சமான சாதத்தை வச்சு ரொம்பவே முறுமுறுப்பான ரொம்ப டேஸ்டியான டீ டைம் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் சாதம் மீதமாச்சுன்னா சட்டுன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.